ஹாய்மா. நரிட்டோ சுல்டன் தமிழ் 123வது எபிசோட். 22 தரமாக போச்சு. இந்த 23வது எபிசோடு எப்படி போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபுல் எபிசோடும் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணுங்கள். அது ஒரு சின்ன எங்களோட ஹாப்பினஸ் காரி. இப்போ வாங்க ஃபுல் வீடியோக்குள்ளே போயிடலாம். தெரியலையே. அவனத்தை இவனை எதுவுமே கேட்கல. இது வேறையா? கோபி என்னாச்சு தெரியல, ஆளை காணோம். கோபி பக்கத்துல இருக்கேன். தெரியுதா? அந்த குடும்பத்துல பிறந்ததுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அத தவிர ஒண்ணும் இல்ல. எப்படி அதே கொல்ல போறேன், போ வர போகுது. பறந்துட்டானே, ஆளை காண. அவன் பக்கத்துல நிக்கிறேன். கோபி ஆளு இப்ப நீ தொணன்னு பேசாம இட்டாச்சி டோபி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சின்ன பையனை பொறுத்து போக வேண்டிய அவசியம் இல்ல, புரியுதா? போப்பா, அவன் டெலிபோர்டேஷன்ல கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் எடுத்துட்டான். மறுபடியும் உயிர் வந்துருதம்மா இவனுக்கு. என்னோட சக்ரா லெவல்ஸ் அதிகப்படுத்தி C1 எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வச்சு இவனை தாக்க போறேன். எவ்வளவுன்னு அது பூரா டோபி இங்க இருந்து தள்ளி போ. பூராத்தையும் சுத்தி போட்டு இது மாதிரி குண்டு மாதிரி. ஆமா, மொத்தமா வச்சு அடிக்க போறேன் அவளை. இந்த இது இருந்துச்சல்ல, சிதறி வச்சு அடிச்சேன் அவளை. அடிச்சு மனசுல வச்சு தாமிக்கிறாரு. ஆமா, அவன் இது பூரா ரூட் காமிச்சுட்டான் போல. அதே தோல் முடிஞ்சு போச்சு. ஐயோ, அழுவாதடா டோபி. ஐயோ, அழுவாதடா. சாவே மாட்டேங்கிறாங்க. அதத்தாங்க என்னத்தை வெட்டிட்டு வந்தாலும் எப்படியா திரும்ப ஒட்டி வந்து தொலைஞ்சிடாங்க. சிவனால கையில இருந்து வெடிகுண்டுகளை உருவாக்க முடியுமா? இப்பதான் தெரியுது. நல்ல வேலை, என் சக்ராவை C1 லெவல்ல வச்சதுனாலதான் என்னால இந்த பாம் பிளாஸ்ட்ல இருந்து தப்பிக்க முடிஞ்சது. அவன் நான் நினைச்சதை விட வேகமா தான் இருக்கான். இத சமாளி. என்னது அது மாதிரிதான், அந்த களிமண்ணுதான். அது பாரு எப்படி உருவமாவே மாதிரி உருவாக்கிட்டானே. ஆமா, நம்ம கொஞ்ச நேரம் விளையாடலாமா சாஸ்கே? விளையாட எனக்கு நேரம் இல்ல. திமிரு அடக்குற. அதுதான் ரெண்டு பொம்மை மாதிரி இருந்துகிட்டு. இப்பவே பக்கத்துல அவன் போகாம அங்க இருந்து இடுப்பு கொடுக்குறான் பாருங்க. கேக்குறேன், அங்க இருந்து வந்து ஏங்கிட்டு இருக்கான் பாரு, கவர் மாதிரி விட்டு. யாருடா இன்னும் இது முடியலன்னா ஏற்றி போட்டேன். ஆமா, திருப்பி வந்துகிட்டே இருக்கேன். அழிக்கவே முடிய மாட்டேங்குது. ஈசல் மாதிரி அப்படியே விழுகுறாங்க. திருப்பி மறுபடியும் எத்தனை வந்துட்டாங்க. எத்தனை வந்து அங்க இருந்து ஃபுல்லாவே இது பண்ணிட்டே இருக்கேன். கையில இருந்து குடுத்துட்டே இருக்கேன் பாருங்க. எத்தனை வந்துருச்சு பாரு. ஆமா, எலி அவ்வளோ வந்துருச்சு ஃபுல்லா. என்ன வெட்டினாலும் திருப்பி வந்துருக்கு. கையில இருந்து வந்துகிட்டே இருக்குல்ல. பாம்பு பிளாஸ்ட் பண்ண போறேன். பண்ணிட்டேன்.
என்னாச்சு சாஸ்தி? அதான் நீ பாம்புல வந்துட்டேன் மேல சொல்லிட்டாங்க. வந்துட்டேன். நினைச்ச மாதிரியே தப்பிச்சிட்டான். அவன் பக்கத்துல இருந்து ஏதாவது சும்மா தாங்க பேசிக்கிட்டே கிடைக்கான். பயங்கரமா அழுங்க காராவே போட்டவங்க அவன். பூரா மரத்தை பூரா வெட்டி வெட்டிட்டு வர்றேன். ஆமா அதான் போச்சு காலில் ஏறி பிடிச்சிருச்சே மொத்த உடம்புலயும் பிடிச்சிருச்சு வெடிக்க போகுது. போச்சு வெடிச்சிருச்சு. வெடிச்சிருச்சே. இது எப்படி இருக்கு? ஐயோ போ. நான் நினைச்ச அளவுக்கு அவகிட்ட திறமை இல்ல. ஏன்னா எப்படி வெளில வந்துட்டானா? ஐயோ என்னமோ ஒண்ணு வருது. சப்யூட் அவன் இங்க அவன் அங்க இருக்காங்க. பாத்தியா? தெரியும். இங்க பாரு டோபி. நீ ஏன் உன் பக்கம் வா. அத சொல்லு. டோபி வந்து அவன் பக்கம் தான் போல. Substitution jutsu-வ எப்படி பயன்படுத்திட்டானா? என்ன சோர்ஸு கண்டிப்பா சப்யூட் அவன்கிட்ட அந்த வேற கட்ட மாதிரி. ஆச்சு. ஆமா ஆமா அப்படின்னா இப்ப C2-வ பயன்படுத்த வேண்டிய நேரம் யூடியூப்ல வந்துருச்சு. ஆனா ஆனா ஐயோ பயங்கர பவர் விட்டானே. ஒரு ஆள் வந்து சிக்கிட்டானுங்க. அவங்க 3 பேர் எங்க அங்க போய் தொலைச்சிட்டாங்களோ? ஆமா அவங்க தனியா போயிட்டாங்க. இந்த ஒரு எவ்வளோ அப்படியே எவ்வளவு பெருசு. இதோ உங்களுக்காக வழங்குகிறோம் என் பார்ட்னருடைய சிறந்த பீஸில் ஒன்றான ஈடு இணையற்ற C2 Dragon. இவர் வர்ணனை கொடுக்கறதே வேலை இப்ப அவருக்கு. என்ன பண்ணணும் தெரியுமா டோபி? இதெல்லாம் நீங்க கேட்கணுமா பார்ட்னர்? அவனை பின்தொடர்ந்து போய் நீங்க பேசுறதே நல்லா இருக்கு. ஆமா இப்ப அதுதான் நம்மளோட பிளான். ஓட்டு ரூமா இருக்கு. அதற்கு அப்படியே போய் அமுக்கி கொடுமா. அந்த அதையும் மொத்த இதையும் கொட்டிருச்சு. இந்த பெரிய மிருகத்தாலையும் வெடிகுண்டா மாற முடியுமா? அது எவ்வளவு உன்னதான் நம்பி இருக்க டோபி. சரிங்க சார். அதோட தோற்றத்தை பார்க்கும்போது கண்டிப்பா அதால பறக்க முடியும்னு நினைக்கிறேன். நல்லதுக்கு இல்ல. வரான் பார்ட்னர். நீங்க யாருன்னு இப்ப காட்டுறீங்க. உங்க பேட்டோட வீரியம் தெரியாம கிட்ட வந்து நான் செதற விடுங்க அவனை. பாம் பிளாஸ்ட்லாம் வேலைக்கு ஆகாது. இதுக்கு அப்புறம் அந்த பாம்பு பிளாஸ்ட் கிடையாது. நேரடியா மோத போறேன். இந்த ஒரு பூச்சி மாதிரி விட்டு பரவாயில்ல. ராகனு அது அது கரெக்டா இருக்கு. அப்படியே போய் கிட்ட போய் வெடிச்சிருக்குமா. கிட்ட போய் அப்படியே வெடிக்கிறாரு. குறி வச்சு தாக்குற ஏவுகணை மாதிரி இருக்கு. அதத்தான் டிராகனு கிட்ட போய் அப்படியே வெடிக்கிறது. ஆமா எவ்வளவு கைட்டு வச்சிருக்கேன். ஒண்ணுமே செய்ய முடியல. அடி 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 அது தப்பு. மேல போயிட்டேன் ஹைட்ல போயிட்டேன். அப்படியே போய் மேல விழுகிறது. அப்படியே அதுக்கு மேல முடியல வருங்க. இவனுக்கு லிமிட்ட பத்தி தெரிஞ்சிருக்கு. அத ககாஷி கிட்ட இருந்து தான காப்பி அடிச்சேன். ஆனா பரவாயில்ல. சக்ரா ஃபார்ம்ல சில மாற்றங்கள் செஞ்சிருக்கேன். அதுக்காக உன்னை பாராட்டுறேன். மேல இருந்து போட போறேன். அத சமாளிச்சிட்ட. இத இந்த சமாளிச்சு அடுத்து பாரு. அவனை வெடிச்சு போடு போச்சு வந்துச்சு நேர வருது. நேரடா வந்து ஒரு கம்முனு ஆள் தூக்கி எழுதிடுது. வேகமா தான் இருக்கான். ஐயோ போச்சு கீழே வந்து வெடிக்குது. இவ்வளவு சமாளித்து வர்றதுல ரொம்ப கஷ்டம். அதுக்கு இவ்வளோ பவரா இருக்கானே. வேலை முடிஞ்சது. இதடா இவ்வளோ பவரா இருக்கேன். என்ன ஏங்க அவன் இது உரோச்சிமாரோட காஸ்மார்க் உரச்சி மாறா மாறிட்டேன். அது அவனுக்கு ரெக்கையும் கொடுத்திருக்கு. அப்ப மேல் நோக்கி பறந்து என் தாக்குதலை தடுத்திருக்கான். மேல பறந்துட்டேன் அப்படியே. இங்க போயிட்டா கட்டிவெடியில கச்சிதமா புதைச்சு வச்சிருக்கேன். நீங்க ஊனா எப்படி இவன் கீழே இருந்து வேலை செய்யறதுங்க. வழிய விட்டு தள்ளி போ. பூராத்தையும் இப்ப புதைச்சு வைக்கிறது இருந்தாங்க. யாரு அட கோபி நம்ம கூட எதுவும் வேலை செய்ய மாட்டான்னு பார்த்தா கீழே அடி பூராமே இந்த பூரா அடியில புதைச்சு வச்சுட்டு இருக்காங்க. வச்சுட்டு அப்படியே அப்படியே தூக்கி இதுன்றது. உன்னை இருக்கு அவனுக்கு தண்ணி வெடி மாதிரி. சாஸ்கே தப்பி தவறி அப்படியே கால அதை வெடிச்சு தண்ணி வெடி. அவன் அந்த ஏவுகணையை என்ன நோக்கி செலுத்தலாம்னு பார்க்கறான். அது மட்டும் இல்ல என் தாக்குற லிமிட்ட தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப உயரமா பார்த்துருக்கான். உன் கால்ல ஏதோ அடிபட்டிருக்க போல இருக்கு. இந்த தாக்குதல்ல இருந்து நீ எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பார்க்கறேன். அது அப்பா வரையடி வருது வருங்க. உன்னை விட இப்ப ரொம்ப பெருசா வருது. இதுல இருந்து உன்னால தப்பிக்க நேர வருது ஐயோ அதே வெடிச்சு காரே தீர்ந்துச்சு. மொத்தமா செதறிச்சே. ஐயோ கத்தி சாஸ்தியோடது. ஆஹா ஆத்தி காராவுக்கு மாதிரி இவனுக்கு எதுவும் சம்பவம் பண்ணிட்டானா? போட்டானே. ஐயோ உன்னோட ஷீல்டையும் ரெக்கையையும் பயன்படுத்தி இருக்க கூடாது. இனி அந்த ஒரு ரெக்கைய வச்சு
ஒரு ரெக்கையை கழிப்பிட்டேன் போல. என்னங்க இப்படி பண்ணிட்டேன்? மக்களை படுத்திட்டீங்க இந்தா. டீனரா. இது இவனை ஒண்ணுமே பண்ண முடியல. சாஸ்திரினால கூட ஒண்ணும் பண்ண முடியல. பவரா இருக்கானுங்க. ஐயே இன்னொரு ரெக்கை வெட்டிட்டேன் போலயே. ஐயோ. போச்சு. ஏய் அப்பா. இத வச்சு என்ன தோக்கடிக்க போறியா? ஒரே ஒரு ஒரு ரெக்கையை ரெக்கை. வெட்டிட்டானே சுத்தமா. அதுக்கு எப்படி ஓடினாலும் கண்ணி வெடி மேலதான் கால் இங்க வைக்க வருங்க. போறேன். நீ உயிர் பிழைக்கிறதுக்கு வழியே இல்ல. ஐயோ ஓகே, கீழே. கத்தி. ஆ. கத்தி மேல வந்தோடனே கத்தி மேல நின்னுட்டேன். ஆமா. ம், இதை எப்படி எப்படி ம். கத்தி மேல நின்று அடிச்சிட்டேன் போலங்க. அந்த பேலன்ஸ பாரியா? அவனோட வாளை நிலத்துல வச்சிருக்கான். ம். கண்ணி வெடியில இருந்து தப்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிருக்கான். சரி. அவனோட ஒரு ரெக்கைய வச்சு எவ்வளவு தூரம் பறக்க முடியும்னு பிளான் பண்ணி தான் தப்பிச்சிருக்கான். கொஞ்சம் இரு. ம். அந்த ஸ்பாட் அப்படின்னா அந்த அட்டாக் மூலமா என்னை இந்த பிளேட் கிட்ட வர வச்சிருக்கான். ஓ, இதே வந்து விடுறது இந்த பிளேட் மாதிரி. பிளேடால எந்த அளவுக்கு போக பிளேடு. முடியுமோ அந்த ஆமா கைட்ட இது பண்ணிட்டேன். இந்தா இந்தா அடிச்சு போட்டேன் நினைக்கிறேன். கையை இது இந்தா, பண்ணிட்டேன். இதை வெட்டி விட்டியா அப்படியே. நான் வச்ச கண்ணி வெடி மேலேயே சாவு. உனக்கு சாவே இல்லை, எங்க தப்பு இல்லையே. வந்துடுறாங்க. பூரா ஏரியா பூரா வெடிச்சு. பூரா வெடி கட்டி வெடி பூரா கோபிதான் பூரா அந்த வேலையை வச்சு விட்டது. ஜோபிதேன் இதா அது ஆ, இருந்தா தப்பிச்சேன். இருந்தா பாரு. இல்ல தப்பு எடுத்து காமிக்கிறாங்க எப்படி விழுந்தேன்றது. ஆ. ஓ இல்ல மறுபடியும் விழுந்து மறுபடியும் வீட்டு வந்துடுது எங்களுக்கு. அதுவே அறிய மாட்டேங்கிறாங்க. அதத்தாங்க பூரா ஏரியா இது அந்த மாதிரி நோண்டி எவ்வளவு நோண்டி நோண்டி எம்பிட்டு வச்சிருந்திருக்கேன். அதனே பாரு இருக்க முடியல. இதே போக பாட்டு கதறிட்டியா. ஒப்பாரி வச்சுட்டாங்க. ஐயோ இந்த டோபியோட பூரா வெடி வச்சவனே நீந்தாங்கடா. மரத்தை பிடிச்சி மேலே வரப்போறேன் போலங்க. கீழே வைக்காம காலை தவி போயிட்டேன். அதே அதே அப்பா. சாஸ்கே. ஒரு ரெக்கம் போச்சு வேற. வீட்டை எதுக்கு போடாம உனக்கு நீ துணி மட்டும் தாங்க வெளியில வருது. வெளியில வருது. இதான் வெளில வந்தாங்க. ஒப்பாரி வைக்காத டோபி நான் உயிரோட தான் இல்லம்மா. வச்சிருக்கேன். என்னப்பா இவன் சாவே மாட்டேங்கிறான். ஐயா என்னம்மா இது? இவன் சாக இது மாதிரி ஒண்ணும் பண்ண முடியாது போலயே. என்னம்மா இது? தண்ணிதான் பிடிக்குது. அதத்தேன் இந்தா எப்படி தப்பிச்சேன்? அந்த ட்ரெஸ் அந்த இதை வச்சு எப்படி வெந்தி வந்துட்டேன். அந்த பிளேடு மேல வச்சு ட்ரெஸ்ஸை கலட்டி வச்சுட்டு மேல வந்துட்டேன் போலங்க. கை நிச்சயமா சும்மா விட மாட்டேன். கையை வேற ஒட்டு போட்டு தச்சு வச்சிருக்காங்க. ஏற்கனவே கையை அவன் காரா வெட்டிட்டான்ல. அத ஆனா ஆறு இதாயிட்டேன். சோறு வடக்கிட்டேன். தண்ணி துடிக்குதுல்ல. அதே அதே பூச்சம் பொழுதுன்னு ஓடி ஒரே வந்து சும்மா விட மாட்டேன்டான்ட்டு. அவனோட இந்த கண்கள் எனக்கு அதே கண்கள் மாதிரி தான் தெரியுது. எதே கண்கள். சரி இது இந்த இதை பார்த்தோன்னே இதுக்கு ஓட்டு போக முடியாதா? ஆஹா இன்னும் அவனுக்கு அந்த மங்கைக்கு சரிங்க இல்ல இல்ல. ஆமா. கனவு உலகத்துக்குள்ள கொண்டு போக அது முடியாது. அவனால இட்டாச்சியால மட்டும்தான் முடியும். ம். ஏதோ நினைச்சு பாக்குறேன். என்ன அகாட்ஸ்கியா? எனக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லை. இங்க இருந்து உடனே முன்னாடி லாஸ்ட் பேக் நேரத்தை வீணாக்காதீங்க. நினைச்சு பாக்குறேன். போயும் இந்த முட்டாளையா என் பார்ட்னரா ஏத்துக்க வேண்டியதா இருக்கு. யாரு சாஸ்வதி. கிட்ட எனர்ஜி இருக்கு. சண்டையில முதல்ல சாகுறது இவனாதான் இருப்பான்னு தோணுது. இவனுக்குள்ள அற்புதமான திறமைகள் இருக்குன்னு நம்ம லீடர் தான் அவனை கூட்டிட்டு வர சொன்னாரு. Yeah. என் திறமைகளை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எப்படி? அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க யாரு? நீ நம்ம அரசாங்கத்துக்கு எதிரா டெரரிஸ்ட் பாம்பிங் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது ஊரா இருக்கவங்க கூட அக்கா தீக்குள்ள தீவிரவாத கூட்டம் மாதிரி இவங்க பூரா அதுலயே பெஸ்டா இருக்கான புடிச்சிட்டு வந்துடுறாங்க. அப்படி என்னதான் சாதிக்கணும்னு நினைக்கிற சொல்லு. சாதிக்கணுமா? நான் என்ன சாதிக்க போறேன்? எனக்கு இருக்கிற சக்திகளை வச்சு கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறேன் அவ்வளவுதான். உன்னோட ஹார்ட்டா? ஆமா. இதா அதே அந்த கண்ணை திறந்து நல்லா அதே அந்த கண்ணை பார்த்தேன் போல. கோடுகளும் உருண்டையா இருக்கிற ஒரு 2 dimensional உருவம் தான் இது. இதுதான் உண்மையான ஆர்ட். ஆனா என்னோட ஆர்ட்டை என்னால இதுக்கு மேலயும் பயன்படுத்த முடியும். ஏன்னா என் பீசஸ் ரொம்ப தனித்துவமானது. இதுக்கு வடிவம் இருந்தாலும் இது ஆப்ஜெக்ட்னு சொல்ல முடியாது. அதே சமயத்துல இதால வெடிக்கவும் முடியும். அப்படி இது வெடிக்கும் போது இது கம்பீரமான ஒரு உருவத்தை பெறும். அது மூலியமா தான் இது தன்னோட உண்மையான முகத்தை காட்டுது. அப்படி அதோட உண்மையான முகத்தை காட்டும் போதுதான் என்னோட கலைத்துவம் வெளியில தெரியுது. என் கலையின் உச்சமே அது வெடிக்கிறது தான்.
விஜய் வந்து ஸ்பெஷலு. ஸ்பெஷல் பவர். ஆமாம் படமாக போட்டு சொல்கிறானே பேசுறதெல்லாம் பேசிட்டானா பிசாமி. யாருக்கு தெரியும்? அவசியமும் இல்ல. இவனை நான் பாத்துக்கிறேன். கண்ணு அதே கண்கள். அதே அதே நினச்சி பார்க்குறேன். இவனோட கண்ணுக்கு என்னாச்சு? என்ன சண்டை போட போறியா? சண்டையில நான் ஜெயிச்சா நீயும் எங்க கூட அக்காட்சியில ஒருத்தனாயிடணும். எப்படி? அது சரி. ஆனா என் ஆர்ட்ட கிண்டல் பண்ணாத. நான் படைச்ச நெஞ்சுட்சு ரொம்பவே நேர்மையான ஒரு கலை. இப்ப அத நீயே தெரிஞ்சுப்ப. அடிச்சுக்கானே அவன் ஆமாம் போட்டுக்கான் பாரு. எங்க அப்பா இந்த அக்கா ஐயா பூனை மாதிரி வந்துச்சுங்க. பேச்சு மட்டும் தான் பேசுனேன். இட்டாச்சியே கட்டி போட்டேன். அந்த பேச்சை இப்ப நிறுத்துற. அப்படியே முதல்ல நீங்க ஒண்ணு கொஞ்சம் நல்லா என்ன ஒண்ணு கண்ணுல வச்சு கட்டி போட்டியான் போல. அவனை கட்டி போட்டேன். ஓவரா வாய் பேசுற. கொஞ்சம் விட்டுருந்தா உன் உடம்பு துண்டு துண்டா வந்து சொன்னல. சண்டைன்னு வந்தா முதல்ல சாக்குறது இவனாதான் இருப்பான். ஆனா எப்படி? ஆரம்பத்துல இருந்தே நீ அதுலதான் இருக்க. நீ ஹிட்டாச்சியோட ஷேரிங்னு பார்த்து அடுத்த நொடி நீ அவன் கென்ஜுட்சுக்குள்ளவே மாட்டிக்கிட்ட. ஆட நாரப்பீங்களா இவ்வளவு நேரமா இவன் சாக போறான்னு அவன் வந்து கணக்கு கட்டிக்கிட்டு இருக்கேன். ஐயோ இப்ப அந்த ஞாபகம் வந்துருச்சு இவனுக்கு. அவன் கண்ணை பார்த்தோன்னே ஏன்னு அவனா அப்படின்னு இந்தா அந்த பயம் வந்துருச்சு எனக்கு. கண்ணுல பயம் தெரியுதா? கண்ணு நடுங்குதா? கண்ணு மட்டும் அவனுக்கு உள்ள போயிடுச்சு. இதுதான் உண்மையான கலை. இல்ல இன்னொருத்தனோட திறமைய பார்த்து நான் எப்படி போயும் போயும் இந்த ஆர்ட்ட பார்த்தா சான்ஸ் இல்ல. விட மாட்டேங்கிறான். அவ்வளவு சிறந்ததெல்லாம் எப்படி ஏத்துக்க மாட்டேங்கிறேன். நீ இந்த சண்டையில தோத்து போயிட்ட. தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்காத. நான் பொண்ணை விட சிறந்தவன். என்கிட்ட திறமைகள் அதிகமாக இருக்கு. என்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. எவ்வளவு தன்னம்பிக்கையா இருக்கான் போது. அதுதாங்க அவங்களுடைய வெற்றியே இருக்கு. முடியலைன்னு சரி நம்மளால முடியலைன்னு ஒவ்வொரு முறையும் முயற்சி பண்றாங்க. இதுல ஜெயிக்கணுங்க அந்த வெறி. இதுல இருந்து நாள் தப்பிச்சேன். ஆமா மறுபடி உன்னை தோக்க மாட்டேன் அப்படின்னு போறேன். ஐயோ அடிபட்டுல அவனுக்கு கோவத்துல கடிக்கிறாங்க எல்லாத்தையும். அடிச்சு திங்கிறான் பாருங்க. வெடிக்கிற களிமண்ண வெள்ள கட்டி மொத்தத்தை இது பண்ணி அவனே இது பண்ண போறான். இட்டாச்சி மேல இருக்க கோவத்துல இவனை விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே மேல குதிக்க போறான். கத்துறேன் பாருங்க பூராத்தி மேல இருந்து. ஐயோ மொத்தத்தையும் உருவாக்குறேன் பெரிய லெவல்ல. தோவி வேற ஓட சொல்லிடுறேன் வேற. ஆமா இதான் பெருசாயிடுச்சு. தோவி கீழே வைங்களா வேட்டை. போச்சு போச்சு. அதத்தையும் சொல்ல அவன் மேல இருந்த கோவத்தை இவல காமிச்சிட்டேன். போச்சுடா இவ்வளவு பெருசு. அம்மாடி ஐயோ அரக்கனா மாறிட்டேன். அவன் அங்க இருக்கேன். அவனோட உருவம் இது. ஐயோ 23 123. ஐயோ டைரராவும் அவ்வளவு ஈஸியா எடை போட முடியல நம்மனால. அவ்வளவு பவரா போராடுறேன். என்ன அப்படின்னா இட்டாச்சி மேல இருக்கிற கோவத்தை சாஸ்கே மேல வெறித்தனமா காமிக்கிறேன். ஆனா இந்த இதுல இருந்து எப்படி சாஸ்கே தப்பிக்க போறேன் அப்படிங்கறத நம்ம வர்ற வீடியோல பார்க்கலாம். ஆமா கண்டிப்பா வர்ற எபிசோட்ல பார்க்க போறோம்.